தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. என்சிஆர்டி 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் நீதித்துறை குறித்து சர்ச்சை கேள்வி உள்ளதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. நீதித்துறை குறித்து சர்ச்சை கேள்வியானது என்சிஆர்டி 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பதால் அதற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருப்பதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். என்சிஇஆர்டியின் இதுபோன்ற பாடப்புத்தகத்தை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. என்சிஇஆர்டி 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் நீதித்துறை குறித்து சர்ச்சை கேள்வியானது இடம்பெற்றிருக்கிறது. இதுபோன்ற பாடப்புத்தகத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய கேள்வியை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஒன்றிய அரசின் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய என்சிஇஆர்டியின் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் நீதித்துறையின் ஊழல் என்ற பகுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீதித்துறையை குறித்து சர்ச்சையான கேள்வி இடம்பெற்றிருப்பதால் உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் என்சிஆர்டி புக்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்கள், என்ன சர்ச்சை கேள்வி இடம்பெற்றிருக்கு? அதாவது என்சிஆர்டி 8ஆம் வகுப்புக்கான புதிய பாடத்திட்டத்தில் நீதித்துறை ஊழல் குறித்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது. இந்த தகவல் நேற்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றத்தில் இன்று மூத்த வழக்கறிஞர்கள் இந்த விவகாரம் குறித்து முறையிட்டனர். மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், அபிஷேக் சிங்வி ஆகியோர் நீதிமன்றத்தில் இந்த புத்தகத்தை தலைமை நீதிபதியிடம் வழங்கினர். பின்னர் நீதித்துறை குறித்து மிக மோசமான வகையில் இந்த பாடப்பகுதி அமைந்திருப்பதாக குறிப்பிட்டனர். இது மிகவும் கவலை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தனர். இதனை படிக்கும் மாணவர்கள் எப்படி வளருவார்கள் என்பதை சுட்டிக்காட்டினர். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றமானது தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அப்போது தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வானது இந்த விவகாரத்தை தாம் அறிந்ததாக குறிப்பிட்டார். நேற்று பல்வேறு தரப்பிலிருந்து தமக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்ததாகவும் உயர்நீதிமன்றங்கள் உள்ளிட்ட இடங்களில் இருந்து தமக்கு புகார்கள் வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் மிகவும் கவலை அளிப்பதாக இருப்பதால் இது குறித்து உடனடியாக தாமாக முன்வந்து கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு உத்தரவிடப்படும், ஒரு நாள் பொறுத்திருங்கள் என்று தலைமை நீதிபதி தெரிவித்தார். அது மட்டுமல்ல, நீதித்துறையை அவமதிக்கும் விதமாக யாரையும் அனுமதிக்க முடியாது என்றும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் இன்று உறுதியளித்திருக்கிறது. ஆகவே விரைவில் இது தொடர்பாக தாமாக முன்வந்து உச்சநீதிமன்றமே வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் தற்போது தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த பாடப்பகுதி என்பது நீதித்துறையில் நிலவக்கூடிய ஊழல் என்கிற தலைப்பில் புதிய பாடப்பகுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த அதாவது அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றமானது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கில் ரத்து செய்தது. அதனை உள்பட சுட்டிக்காட்டி பல்வேறு கேள்விகளை எழுப்பும் விதமாக என்சிஆர்டி பாட புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய கேள்வி இடம்பெற்றிருப்பதால் அதற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருப்பதாக உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.